சில நேரங்களில் பல போதகருடைய பிரசங்கங்களை போதனைகளை கேட்கும் பொழுது இவங்க சொல்லுகிற அந்த கடவுள் எங்கே இருக்கிறாரு. இவர்கள் கையில் பைபிளை வச்சுருக்கிறாங்க. பைபிளை வச்சுட்டு கடவுள் சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. இவங்க சொன்னதின் அடிப்படை பைபிளில் எங்கேயாவது இருக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் இவங்க சொல்லுகிற காடு, அந்த தேவன் எங்கே இருக்கிறார்னு வேதாகமத்தை ரொம்ப புரட்டி புரட்டி பார்த்தா அங்கே இந்த காடை, இந்த கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறாள், குறிப்பாக பல போதகர்கள் இப்போ என்ன சொல்லுகிறாங்கன்னா, நாம் எல்லா வளங்களோடு, எல்லா செல்வங்களோடு, எல்லா ஆசீர்வாதங்களோடு, எல்லா நன்மைகளோடும் ரொம்ப பிரம்மாண்டமாக வாழணும். அது ஆண்டோடைய சுத்தம். பெரிய பணக்காரர்களாக, பெரிய செல்வந்தர்களாக, பெரிய ஐஸ்வர்யங்களாக வாழணும். எல்லையற்ற நிலைமையில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கணும். அப்படி சொல்லிட்டு அதற்கு பின்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி ஆசீர்வாத நிலைமை நீங்கள் அடையணும்னா என்ன செய்யணும்? விதைக்கணும். அப்படின்னா நீங்கள் ஒரு காணிக்கையை கர்த்தருக்கு கொடுக்கணும். உதாரணமாக 2 கொரிந்தியர் 9ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மக்கதோனியா திருச்சபை மக்கள் எருசலேமில் இருக்கிற துன்பப்பட்டு கொண்டிருக்கிற வறுமையில் இருக்கிற மக்களுக்கு உதவும்படியாக சில விஷயங்கள் சொல்லும் பொழுது, நீங்கள் லோபத்தனமாக கஞ்சத்தனமாக பண்ணக்கூடாது, ரொம்ப தாராளமாக பண்ணணும், ஜெனரஸாக பண்ணணும் அப்படிங்கிறத வற்புறுத்துறவங்க ஒரு வசனத்தை வார்த்தையை யூஸ் பண்ணுறார். பழைய ஏற்பாட்டில் வருகிற ஒரு வசனம், சிறுக விதைக்கிறவன் சிறுக விதைப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக விதைப்பான். இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நாம் எந்த அளவுக்கு சந்தோஷமாக நல்லா செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்கிற ஒரு உணர்வை கொடுக்கறதான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை ஒரு விதியாக மாற்றிட்டாங்க, ஒரு சட்டமாக மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆண்டவர் எல்லையற்ற விதமாக எண்ணிலடங்காத நன்மைகளை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பண்ண விரும்புகிறார். அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கணுன்னா என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் கொடுக்கணும். அதாவது விதைக்கணும். கொஞ்சம் விதைச்சிங்க, கொஞ்சம் வரும். நிறைய விதைச்சிங்க, நிறைய வரும். 1000 ரூபாய் விதைச்சா ஆண்டவர் அதுக்கேற்றபடி உங்களை ஆசீர்வதிப்பார். 10,000 விதைத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆசீர்வார். அதே இது 1 லட்சம்னா ரொம்ப நல்லா ஆசீர்வார். பல லட்சங்கள்னால் சொல்லவே வேண்டாம். அதுவே கோடிகளாக இருந்தால் நீங்கள் நம்பி கோடிகளை கொடுத்துட்டீங்கன்னா பல கோடியாக ஆசீர்வச்சிருவார். அப்போது இவர்கள் ஒரு காடை காட்டுறாங்க. இந்த கடவுள் என்ன பண்ணுறாரு தெரியுமா? யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை வாங்கி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கேற்றபடி ஆசீர்வாதம். 1000 ரூபாய் கொடுத்தாங்களா அதுக்கு ஒரு லெவல், 10,000 கொடுத்தாங்களா அதுக்கு ஒரு லெவல், 1 லட்சம் கொடுத்தாங்களா அது ஒரு லெவல். இந்த மாதிரி அந்த லெவல் ஏறிக்கிட்டே போகுது. இப்படி ஒரு காடை காண்பிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பைபிளில் சுற்றி சுற்றி வேதாகம் முழுவதும் ட்ராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த காடை கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த விதமாக மனிதனை ஆசீர்வதிக்கிற காடை கண்டுபிடிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனத்தை சுட்டி காட்டுவாங்க. ஆதியாகமம் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 22ஆம் வசனத்தை சுட்டி காட்டி சொல்லுவாங்க, விதைப்பும் அறுப்பும் எல்லா காலங்களும் இருக்கும். அப்போது காட் இஸ் எ லா. ஆண்டவர் ஒரு சட்டத்தை வச்சுருக்கார். நீங்கள் விதைச்சிங்கன்னா அறுப்பீங்க. அப்போது விதைக்கிறதுனா என்ன, யார் விதைக்கிறது, எப்படி விதைக்கிறது, விதைக்கிறவுடைய நோக்கம் என்ன, விதைக்கிறவுடைய பின்னணின்னு இதெல்லாம் பேச மாட்டாங்க. நீ விதைத்தா அறுவடை செய்வாய். அப்போ கேட்குறவங்களுக்கு என்ன வருதுன்னா, ஓஹோ நல்ல வழியாக தான் இருக்குது, உலகத்தில் நாம் இன்வெஸ்ட் பண்ணால் அந்த அளவுக்கு வராது, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணால் அவ்வளோ வராது. இந்த போதகர்கள் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, நாம் இந்த அளவுக்கு விதைச்சா இந்த அளவுக்கு வரோம், அப்போ நம்ம நிறைய நம்பி விதைக்கலாம், காட் ரிலேபிள், நம்பி விதைக்கலாம் அப்படின்ட்டு இந்த விதைக்கிறது மூலமாக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறாங்க. இது வேதாகமம் அல்ல. இந்த காடை நீங்கள் சுற்றி சுற்றி தேடினாலும் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. இப்படியாக மனிதனை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனை வேதாகமம் சொல்லவில்லை. காணிக்கை உண்டு, காணிக்கைக்கு ஆசீர்வாதம் உண்டு, அது வேறு விஷயம். ஆனால் ஆசீர்வாதங்களுக்கு அடிப்படையாக காணிக்கையை காட்டுவது என்பது தவறு. வேதாகம் மனிதனை காணிக்கைகளின் அடிப்படையில் ஆசீர்வதிக்கிற ஒரு சத்தியத்தை சொல்லலை. மனிதன் இயேசு கிறிஸ்துவை, அதுதான் ஆசீர்வாதம். அவரை ஏற்றுக்கொள்வதன் விளைவாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதைத்தான் எபேசியர் 1:3 சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் 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 சகல ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்போது யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இன் கிரைஸ்ட். அதான் சென்டர் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஆனால் இவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க கேட்குறவங்களுக்கு, நீ காணிக்கை கொடு ஆசீர்வதிப்பார். நீ உன் காரை கொடுத்தா அதோட பெரிய கார் கிடைக்கும், ஒரு வீட்டை கொடுத்துரு அதோட பெரிய வீடு கிடைக்கும், லட்சம் கொடுத்தா அதுக்கேற்றபடி, கோடி கொடுத்தா அதுக்கேற்றபடி. இந்த காடை நீங்கள் பைபிளில் நீங்கள் கண்டுபிடிக்கவே மாட்டீங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி பாருங்கள், கண்டுபிடிச்சா நீங்கள் சொல்லலாம். நீங்கள் கண்டுபிடிச்சா ஒரு வீடியோ போட்டுடலாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது இப்படி தான் ஆசீர்வதிக்கிறார், காசு வாங்கிட்டு காணிக்கை வாங்கிட்டு கொடுக்குற லெவல் படி ஆசீர்வதிச்சிருக்கிறார், கண்டுபிடிச்சா நீங்கள் வீடியோ போடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வேறு நிறைய பேர் ஒரு காடை காட்டுறாங்க. எப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கார்டனை யார் தெரியுமா?
நல்லா பாட்டுக்கிட்டே இருப்பார். அவருக்கு நல்ல பாட்டு பிடிக்கும். நல்ல ஆராதனை பிடிக்கும். நீங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நல்லா தாவீதை போல நடனம் ஆடினீங்கன்னா இன்னும் சூப்பராக அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இவர்களுடைய ஆன்மீகமே என்னன்னு சொன்னால், காடை வந்து ஒரு பாட்டு ரசிகர், ஆராதனை ரசிகர், நடன ரசிகர் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு காடை காண்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு காடை நீங்கள் பைபிள் முழுசும் தேடினா கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் இவங்க என்ன சொல்ல, நம்ம ஆண்டவர் நம்மளை படைச்சதே ஆராதிக்கிறதுக்கு தான், ஆராய்ச்சியில் இருப்போம். அப்போ நிறைய சபைகளும் நிறைய அமைப்புகளும் அவர்களுடைய முழு பலத்தோடு வந்து எதைத்தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா ஆராதிக்கிறது தான். நீங்கள் இப்படி பாடி துதித்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து ஆடி அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா ஆண்டவங்களை ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆராதிக்கணுங்கிற அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இவர்கள் ஆன்மீகம் என்றாலே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்றாலே, ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்றாலே இந்த ஆராதனை தான் காட்டுறாங்க. நிறைய சபைகள் தங்களுடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய செயல்பாடாக காண்பிப்பது ஆராதனை தான். போதனை கிடையாது, உபதேசம் கிடையாது, சத்தியத்தினுடைய அடித்தளங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவது கிடையாது, வேத வார்த்தைகளின்படி மக்களை கொண்டு செல்கிற பழக்கம் கிடையாது. ஆராதிப்போம் ஆராதிப்போம்னு அவளை துதிக்க வைத்து ஸ்தோத்திரிக்க வச்சு பாட வைத்து பரவசமடை வைத்து ஆட வைத்து அதர வைத்து பல்வேறு விதமான அரங்க சூழலை உருவாக்கி அவர்களை ஒரு வித்தியாசமான ஒரு கேளிக்கை சூழலை கொண்டு சென்று இதுதான் ஆண்டவருக்கு வேணும். எபிரேயர் 12:28 வாஸ்து பார்க்கும்போது தேவனை பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கணும் அப்படியெல்லாம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 4:24 வாசிக்கும்போது ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறது என்பது வெறுமனே ஒரு இடத்துல கூடி நின்று பாட்டு பாடுறதும் துதிக்கிறதும் அல்ல. அது நம்ம செய்யணும். ஆனால் போதகர்கள் எதை காட்டணும் ஆராதனை என்று? வாழ்க்கையை வாழ்வது சம்பந்தமாக சுபாவ ரீதியான, நடத்தை ரீதியான, ஒழுங்கு ரீதியான, செயல்கள் ரீதியான, ஆசைகள் ரீதியான, அணுகுமுறை ரீதியான, இலக்கு ரீதியான இது போன்ற காரியங்கள் ஆண்டவர் மகிமைப்படும் விதமான காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும். இவர்கள் ஆராதனையை காட்டுகிறார். அதனால் நிறைய பேர் வந்து வாரத்தில் ஒரு நாள் ஆராதனை பண்ணோன்னா ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம், ஆண்டவர் நம்ம திருப்திப்படுத்திட்டோம். இந்த மாதிரி ஆராதனையில் திருப்திப்பட்டு விடுகிற ஒரு ஆண்டவர் இங்கே பைபிள் தேடிப்பாரு கிடைக்கவே கிடைக்காது. ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 21 வசனங்களை வாசிப்பார்கள். இந்த மாதிரிப்பட்ட ஆசரிப்பில் நான் வெறுக்கிறேன் அப்படின்ட்டார். 23 வாசிப்பார்கள். உங்களுடைய பாடல்களுடைய இறைச்சலை என்னை விட அகற்று என்கிறார். உங்களுடைய வீணில் நாத்தை கேட்க மாட்டேங்கிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்? நம்ம எப்படி பாடுவோம், எப்படி துதிப்போம், எப்படி ஆராதிப்போம், எப்படி ஆடுவோம், எப்படி உடம்பை உழுக்குவோம், எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், அதுக்கேற்றபடி அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இந்த காடை நீங்கள் பைபிளில் தேடி தேடி பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. இது வேதாகமும் சொல்லுகிற காடே கிடையாது. 2 கொரிந்தியர் 11:4 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிற பொழுது வேறே கிறிஸ்து, வேறே இயேசு, வேறே ஆவி, வேறே வல்லமை அப்படி சில விஷயங்களை சொல்லுவார். எனவே இந்த வேதாகமத்தில் இவர்கள் சொல்லுகிற இந்த ஆராதனையை பார்த்தே நம்மளை ஆசீர்வதிக்கிற, ஆராதனையை பார்த்தே பக்தியாக மெச்சுகிற ஒரு ஆண்டவரை பார்க்கவே முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் பிறந்த உடனே ஒரு காடை காட்டுறாங்க. என்ன காடுனா, இந்த மாதம் உங்களை ஆண்டவர் இந்த மாதிரி ஆசீர்வதிக்க போகிறதா சொன்னார். முழு வேதாகமத்தை ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் இவங்க என்ன சொல்லுதுமா, இந்த மாதம் உங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். எல்லா வார்த்தையும் சேர்த்து தான் பைபிளை கொடுத்துருக்கிறார். ஆனால் அதில் ஒரு வார்த்தை இவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ஒரு வார்த்தையின்படி இந்த மாதம் உங்களுடைய துன்பங்களெல்லாம் நீங்கி போகுது, கஷ்டங்கள்லாம் நீங்கி போகுது, கடன்களெல்லாம் நீங்கி போகுது, நீங்கள் இதுவரை இருந்த நிலைமையோட பல்வேறு விதத்தில் உயர்நிலைக்கு அடைய போகிறீங்க. நீங்கள் உங்களுடைய கஷ்டகாலம் முடிஞ்சு போச்சு, தீங்கு காலம் முடிஞ்சு போச்சு, துக்க காலம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒவ்வொரு மாதமும் ஆசீர்வாதமான ஒரு வாக்குறுதியை கொடுக்குற ஒரு காடை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் நியூ டெஸ்டமென்ட் முழுசும் தேடி பாருங்கள், விடிய விடிய தேடி பாருங்கள், இந்த மாதத்துடைய முதல்ல வாக்குத்தத்தம் கொடுக்குற ஒரு காடை பார்க்க, அந்த மாதிரி ஒரு கடவுளை பார்க்கவே முடியாது. பழைய ஏற்பாட்டு காலம் மோசையின் மூலமாக தேவன் வாக்குத்தத்தங்களை பல்வேறு காலகட்டங்களை கொடுத்தாரே ஒழிய மாதந்தோறும் கொடுக்கல, வருஷந்தோறும் கொடுக்கல, ஒவ்வொரு காலப்பகுதியில் கொடுக்கல. ஒவ்வொரு கால சூழல்களில் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். புதிய ஏற்பாடு அந்த மாதிரி இல்லை. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவென்று இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வருகிற பொழுது அவனுக்கு இந்த மாதம் அந்த மாதம் அப்படி கிடையாது. அவன் கிறிஸ்துக்குள் வருகிற பொழுது இஸ் பிளஸட். இதுதான் வேதாகமும் கூறுகிற காடு சொல்கிறார். இந்த இவர்களுடைய வாக்குத்தத்தம் கொடுக்குற காடு, இவங்களுக்கு வசனம் கொடுத்த கடவுளை மாதத்தின் ஒவ்வொரு நாளும் முதல் நாளில் வந்து இப்படி ஆசிரியர் சொல்லுகிற கடவுளை நீங்கள் புதிய ஏற்பாடில் பழைய தேடுபாடு கிடைக்கவே கிடைக்காது. புதிய ஏற்பாடு முழுசும் தேடுங்க, நிருபங்களை தேடுங்க, சுவிசேஷங்களை தேடுங்க, தேடவே முடியும். ஏன்னா ஆசீர்வாதங்களுடைய சிஸ்டம் வேறு. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை ஏற்றுக்கொண்டு அவரோட ஐக்கியமாக வாழ்கிறார். அதில் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறார் ஒழிய இந்த மாதத்துக்கு ஒரு முறை ஊழியக்காரங்க வந்து நான் தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்தேன், அப்பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்தார், ஒரு முழு வேதாகத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு, அப்புறம் என்ன அதிலிருந்து ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்தார். இந்த கடவுளை நீங்கள் தேடி கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடித்தால் நீங்கள் அதை குறித்து விளக்கமாக ஒரு வீடியோ போடலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னொரு காடை காட்டுறாங்க. ஆண்டவர் சொன்னார்,
இவ்விதமாக நடக்கப் போகுது என்று சொன்னார். இந்த வருடம் நடக்கப் போகிறது, இப்படி நடக்கப் போகிறது, அரசியல் சூழல் நடக்கப் போகிறது, பொருளாதார சூழல் நடக்கிறது, சமூகத்தில் நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, யார் யார் பிரசிடண்டாக வரப்போகிறா, யார் யார் ஆட்சிக்கு வரப்போகிறா, எல்லாம் எங்களுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு நிறைய ஊழியர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. உரைக்கட்டும். ஆனால் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் அல்லவா? உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். உதாரணமாக உபாகமும் 18ஆம் அத்தியாயத்தினுடைய 20, 22 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே இது குறித்த காரியமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையில் என் நாமத்தில் சொல்ல துணி தீர்க்கதரிசி வேறே தேவர்களின் நாமத்தில் பேசி தீர்க்கதரிசி சாக கடவுள் எச்சரிக்கையாக இருக்குது. இப்போ பாருங்கள், இவங்க தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அது நிறைவேறலை. நிறைவேறாமல் இருந்தாலும் அடுத்த முறை அவங்கள அழைச்ச ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, போய் தீர்க்கதரிசி சொல்லுன்னு சொல்கிறார். ஏற்கனவே இவங்க உரைத்தது நிறைவேறலை. இவங்க இந்தியாவில் என்ன நடக்கும்னு சொன்னது நடக்கலை, அமெரிக்காவில் என்ன நடக்கும்னு சொன்னது நடக்கலை, அரபு தேசத்தில் என்ன நடக்கும்னு சொன்னது நடக்கலை. ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் இவங்களை கூப்பிட்டுட்டு தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். ஆனால் இந்த கடவுளை நீங்கள் பைபிளில் பார்க்கணும். பைபிளில் பார்க்கும்போது நான் சொல்லாத வார்த்தையை சொல்லுகிறது ஒரு பெரிய பாவங்கிற மாதிரி தான் வசனம் கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லை, எசேக்கியேல் தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசியுடைய காலத்தில் நீ கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் சொல்லாத வார்த்தைகளை அவங்க ஊகித்து யோசித்து சொன்னதுனால இவங்களை கூப்பிட்டு இவர்களுக்கு எதிரான தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்னார். அப்போது தேவன் சொல்லாத வார்த்தையே சொன்னதாக ஒரு தீர்க்கதரிசி சொன்னால் அதற்கு பிறகு அந்த தீர்க்கதரிசி வழியாக ஆண்டவர் பேச வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி நமக்கு பாருங்கள், வருஷம் கடந்த வருடம் சொன்னவங்க, அதுக்கு முந்தின வருடம் சொன்னவங்க சொல்லி நிறைவேறவே இல்லை. ஆனாலும் புதுசாக வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, கர்த்தர் பேசுகிறாங்க. இப்போ இந்த கர்த்தரை நீங்கள் பைபிளில் தேடினா கிடைக்காது. தேவன் சொன்னதாக சொல்லி நிறைவேறாமல் போன பிறகும் அந்த தேவன் மறுபடியும் எனக்கு வேறு ஆள் கிடையாதுப்பா, நீ எத்தனை முறை போய் பொய் தீர்க்கிறதுன்னு சொன்னாலும் உன் வழியாக தான் நான் சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லுகிறது போல இவர்கள் காண்பிக்கிறார்கள். இந்த தேவன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இந்த தேவன் ஒரு வழியாக பேசினால் அது உண்மையாக நடக்கும். அப்படி நடக்கவில்லை என்றால் இவர் தேவன் பேசி கேட்டு வந்து சொல்லலாம். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஆண்டவர் வெறுக்கிறார். அவர்களுக்கு நான் எதிரி என்று சொல்கிறார். நான் சொல்லாதவைகளை போய் சொல்லுகிறவனுக்கு நான் எதிரின்னு ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல் மூலமாக. அப்போது இப்படிப்பட்ட காடை காண்பிக்கிறாங்க. இந்த காடுகளெல்லாம் நீங்கள் இந்த கடவுள்கள், இந்த தேவர்களை நீங்கள் பைபிளில் பார்க்கவே முடியாது. அப்படின்னு இது இவர்கள் உருவாக்கின கன்றுக்குட்டி கடவுள்கள். அன்றைக்கி ஆரம் உருவாக்குற மாதிரி இவங்க கான்செப்டில், இவங்க ஊழிய ஸ்தாபனத்துக்கு ஏற்றபடி, இவங்க சபைக்கு ஏற்றபடி, இவங்களுடைய ஆசைக்கு ஏற்றபடி, இவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இப்படி தேவன்களை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த தேவர்கள் வேதாகமத்தில். எனவே யார் என்ன சொன்னாலும் அவைகள் வேதாகமத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தேடி தீவிரமாக ஆராய்ந்து அறிய வேண்டும், விழிப்புணர்வு இருக்க வேண்டும், பகுத்தறிய பழக வேண்டும்.